20 என்று வரும்போது ஆட்சி பலவீனம் எல்லாரும் எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு மாமனிதன் மறைந்து 40 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அங்கத்தில் பங்கு பெற்ற சொந்த பிள்ளையும் இல்லை, கொள்கைக்காக வெட்டி எறிந்ததால் தென்னம்பிள்ளையும் இல்லை. மூத்திர பையோடு வலியில் முனகியபடியே கிடந்தாலும் முடிந்தவரை, வாழ்நாள் முடிந்தவரை மக்களுக்காக மாநிலமெங்கும் சுற்றித் திரிந்த ஒரு மாமனிதன் இறந்து இன்றோடு 40 ஆண்டுகள் கடந்துவிட்டன. மானம் கெடுப்பாரை, அறிவை தடுப்பாரை, மண்ணோடு பெயர்த்த கடப்பாரை, வானமுள்ளவரை வையமுள்ளவரை யாரிங்கு மறப்பார் பெரியாரை. பாடல் நினைவில் இருக்கிறது, பெரியார் நினைவில் இருக்கிறாரா? இதுவே விவாதம். குறைந்தபட்சம் பெரியார் என்ற வித்திலிருந்து முளைத்தெழுந்தவர்களும் அவர்களிடமிருந்து கிளைத்தெழுந்தவர்களும் ஆவது நினைவில் வைத்திருக்கிறார்களா? அதற்கு சாட்சியங்கள் எவை? விவாதிக்கலாம். பங்கு பெறுவோர் திராவிடர் விடுதலைக் கழகத்தின் பொதுச் செயலாளர் விடுதலை ராசேந்திரன், நாம் தமிழர் கட்சியின் சர்வதேச தொடர்பாளர் ஐயநாதன், அகில பாரத வழக்கறிஞர்கள் சங்கத்தைச் சேர்ந்த ராமமூர்த்தி, பேராசிரியை ரேவதி கிருபாகரன் ஆகியோர் நேர்பட பேசலாம். வணக்கம். உங்களுடைய தரப்பை புரிந்து கொள்வதற்காக பெரியார் கொள்கைகளில் நீங்கள் ஏற்பவையவை, எதிர்ப்பவையவை? பெரியாருடைய கொள்கை என்றால் என்னன்னா, மக்களுக்கு பெரும்பாலாக தெரிந்தது எதுன்னா அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கை மற்றும் இந்து மத விரோத பிரச்சாரம். இந்த ரெண்டு தான் பெரியாருடைய கொள்கைகளாக பரவலாக அறியப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த நாத்திகவாதம் என்று பார்த்தால் அது காலங்காலமாக இந்த பூமியில் சார்வாகர், ஜாப்பாலி மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் ரிஷி போன்ற ஒரு முக்கியத்துவம் தரப்பட்டிருந்தது. பெரியாருடைய காலத்திலேயே கூட என்னென்னா, இந்த நாட்டினுடைய முதல் பிரதம மந்திரியாக இருந்த ஜவஹர்லால் நேருவே கூட நாத்திகவாதி. பெரியார் அளவுக்கு இல்லாவிட்டாலும் அவரும் ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவில் ஒரு ஹிந்து மத துவேஷத்தை இந்த நாட்டில் விதைத்து விட்டு சென்றவராகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அவ்வளோதான் அதில். ஆனால் அதனுடைய பரிணாம வளர்ச்சி என்று பார்த்தால் அதற்கு பின்னால் வந்த திராவிட முன்னேற்ற கழகமும், பெரியார் காலத்திலிருந்து வந்த திராவிட காலத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்களும் அதனுடைய அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி என்று பார்த்தால் அரசியலிலே ஊழல். அதாவது 1,76,000 கோடி ரூபாய்ங்கிற அளவுக்கு அரசியலில் ஊழல். அதுதான் ஞாபகத்துக்கு வருது ஜனங்களுக்கு. இன்னொரு அரசியல் பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அரசியலில் என்னென்னா ஒரு விவாதங்கள், கருத்து செரிமானம் மிக்க ஒரு விவாதங்களே இல்லாத ஒரு சூழல் இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இருக்கின்ற ஒரு துரதிருஷ்டவசமான துக்ககரமான சூழலும் இருக்கின்றது. இந்த விஷயம் கேரளாவில் கிடையாது, ஆந்திராவில் கிடையாது, கர்நாடகாவில் கிடையாது. இங்கே மட்டும்தான் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து உங்களால் எதுவும் பேசக்கூட முடியாது. அதே தான் அதிமுகன்ற மாதிரி இந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் கூட இங்கே தான் நடந்துட்டு இருக்குது. இதுவும் திராவிட பெரியாரின் பரிணாம வளர்ச்சியா அப்படிங்கிற கேள்விதான் எங்களிடமிருந்து எழுகின்றது. நீங்க சொன்னதை போலவே இந்து மதத்தில் நாத்திகவாதத்திற்கும் இடம் உண்டு. ஆனால் காலங்காலமாக அவர்களை இந்து மதத்தின் துவேஷியாகவே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை. ஏனென்றால் அவர் வாழ்நாள் முழுவதும் அதிகபட்சமாக கடவுளை நம்பிய ஒரு சமூகத்திற்கும், ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கும் தான் அவர் கடைசி வரை போராடி கொண்டே இருந்தார். அவர்கள் அனைவருமே கடவுள் மறுப்பாளர்கள் அல்ல. இப்போ ஏன் அவர் இந்து மதத்தின் துவேஷியா மட்டும் நீங்க பாக்குறீங்க? இல்லை, அவருடைய எழுத்துக்களில் பெருவாரியான எழுத்துக்கள், நான் படித்தவரை அவருடைய எழுத்துக்களில் பெருவாரியான எழுத்துக்கள் என்னென்னா ஹிந்து மத துவேஷமாகத்தான் இருக்கின்றன. முழுமையாக மெக்காலே என்னென்னா, வெள்ளக்காரன் காலத்தில் மெக்காலே ஒரு அடிமை கல்வி முகரை புகுத்தினால் அது படித்தவர்கள் முழுக்க உடல் ரீதியாக இந்தியர்களாக இருந்தாலும் மனதளவில் அவர் ஐரோப்பியர்களாக மாறிவிடுவார்கள்னு அதற்கு சிறந்த உதாரணமாக 2 பேர் வந்திருக்கிறாங்க. ஒன்று மத்தியில் ஜவஹர்லால் நேரு வந்தார், இங்கே பெரியார். ஸோ இவர்கள் மெக்காலே புத்திரர்கள் என்ற அளவில் தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறோம். அவருடைய கொள்கைகளில் சிறந்தனவாக 1-2 கூட உங்களால் குறிப்பிட முடியாது? இல்லை, அந்த மாதிரி நான் சொல்லலை. அது மாதிரி பெரியாரை முழுமையாக மறுக்கவும் நாங்கள் தயாராக இல்லை. அவர் ஒரு விஷயத்தை நிச்சயமாக எதிர்பார்த்தோம்னா, அவர் எந்த கொள்கை ஏற்றுக்கொண்டாரோ அந்த கொள்கை சரியோ அல்லது தவறோ கடைசி வரை அந்த கொள்கையில் அவர் நிலையாக நின்றார். ஒரு பணத்திற்காகவோ இல்லை வேற எந்த ஒரு விஷயத்துக்காகவோ அவர் கொள்கையை விட்டார்ன்றதை சொல்ல முடியாது. அவருடைய கொள்கை தவறு அப்படிங்கிறதா எங்களுடைய தவிர்த்து. என்னன்னா, அவர் ஆள் தவறானவர் என்று சொல்றதுக்கு நாங்கள் இல்லை. ஆள் தப்பான ஆள் கிடையாது. அவருடைய கொள்கைகள் தவறானவை. அவருடைய கொள்கையினால இன்றைக்கும் தமிழகம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ராஜேந்திரன், உங்கள் பெரியார் அடிப்படையில் இந்த மனித சமுதாயத்துக்குள்ள ஒரு சமத்துவம் வேணும் அப்படிங்கிறது தான் பெரியாருடைய அடிப்படையான லட்சியம். இந்த சமுதாயம் ஒரு மானமும் அறிவும் உள்ள சமுதாயமாக இந்த சமுதாயத்தை மாற்ற வேண்டும். இதை மாற்றி அமைப்பதற்கான முயற்சிகளில் நான் இறங்கி இருக்கிறேன்.
இதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ, இதை வேறு யாரும் செய்ய முன்வராத காரணத்தினால் இதை என் மீது தோள் மீது தூக்கி போட்டுக்கொண்டு நான் இந்த காரியத்தை செய்கிறேன் அப்படிங்கிறதா பெரியார் தன்னுடைய தொண்டையை வந்து வரையறுத்தார். அவர் சொல்வதற்கு முன்னால் மானமும் அறிவும் இல்லாமல் இருந்தார்கள் என்பதற்கு சாட்சியங்கள் என்ன? மானமும் அறிவும் இல்லாத ஒரு சமுதாயமாகத்தான் இந்த சமுதாயம் இருந்திருக்கு. அதுதான் வந்து வரலாற்றிலிருந்து இந்த சமுதாயத்தை பற்றி நாம் தெரிந்திருக்கிற ஒரு விஷயம். அவர் இந்து மதத்தை துவேஷி அப்படிங்கிற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள பெரியாரை அடக்க முடியாது. அவர் ஏன் இந்து மதம், அந்த மதம் கடவுள் அப்படிங்கிற எதிர்ப்புக்கு ஏன் போனார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எடுத்தீங்கன்னா, மனித சமூகத்துக்குள்ளே வந்து ஒரு பிறவியின் அடிப்படையில் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் சமூகத்தில் இருந்தது. ஏன் இப்படி ஒரு பெரும்பான்மையான மக்களை வந்து ஒரு தீண்டப்படாத மக்களாக, சாதியின் கீழ் ஒடுக்கப்பட்ட மக்களாக, கல்வி உரிமை மறுக்கப்பட்ட மக்களாக, அரசு உத்தியோகங்களுக்கு போக உரிமையற்ற மக்களாக நீங்கள் ஏன் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து பெரியார் கேட்டப்ப, இது அவரவர்களுடைய ஒரு தலைவிதி அப்படின்னு ஒரு காரணம் சொல்லப்பட்டது. அந்த தலைவிதின்னு ஒன்றும் கிடையாது, இது வந்து ஒரு திட்டமிட்டு மறுக்கப்பட்ட ஒரு சதி இல்லை, இது நாங்கள் செய்த சதி அல்ல, இது வந்து சாஸ்திரங்களில் இருக்குது, பல புராணங்களில் இருக்குது, இதெல்லாம் வந்து காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்க விஷயம். நாங்கள் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சாஸ்திர புராணங்கள் எங்களுக்கு தேவையில்லை. இந்த சாஸ்திர புராணங்கள்லாம் மதங்களுடைய அங்கீகாரத்தோடு வந்து இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மதங்கள் எங்களுக்கு தேவையில்லை. குறிக்கிறேன். அப்போ இந்த மதங்கள் வந்து கடவுளால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறப்ப அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை நான் வந்து கேள்விக்குள்ளாக்குவேன். எந்த மதத்தில் சாஸ்திரங்களும் புராணங்களும் இல்லை? எந்த மதத்தில் பிரிவுகள் இல்லை? எல்லா மதத்திலையும் பிரிவுகள் இருக்குது. ஆனால் இந்த சமுதாயத்தில் மட்டும்தான் ஒரு மேல் கீழ் அப்படிங்கிற ஒரு ஏணிப்படி வரிசை பிரிவு அப்படிங்கிறது ஒரு பிறவியின் அடிப்படையில். ஒரு மனிதன் பிறக்கின்ற போதே உலகத்தில் குழந்தைகள் பிறக்குது. அந்த குழந்தைகள் பிறக்கிறப்ப அதற்கு வந்து அவங்க வாழ்ந்திருக்கிற குடும்ப சூழலுக்கு தகுந்தபடி ஒரு மத அடையாளம் கொடுக்கப்படுது. ஆனால் இங்கே மத அடையாளம் மட்டுமல்ல, பிறக்கிற குழந்தை வந்து மதத்தையும் தாண்டிய ஒரு ஜாதி அடையாளத்தோடு தான் இங்கே குழந்தை வளர்க்கப்படுது. அப்போ அந்த ஜாதிக்குள்ள தொழிலை ஏற்றுக்கணும், அந்த ஜாதிக்குரிய குணங்களை ஏற்றுக்கணும், அந்த ஜாதியினுடைய கட்டுத்திட்டங்களை ஏற்றுக்கொள்ளணும் என்று பிறப்பின் போதே ஒரு அடிமைத்தனம் ஜாதியின் பேரால் திணிக்கப்பட்ட உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது வேறு எங்கேயுமே கிடையாது. அதனால இந்த சமூகத்துக்கு ஏற்ப ஒரு கொள்கையை வந்து பெரியார் வைக்க வேண்டிய விஷயம். பேராசிரியை, உங்கள் கருத்து? பெரியாருடைய கொள்கைகள்னு எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா சூழலுக்கும் எல்லா காலகட்டங்களுக்கும் பொருந்துவதாக தான் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கலாம், அதை கொண்டு வராங்க பாருங்கள், அவங்க கொண்டு சொல்லுகின்ற முயற்சியில் தான் ஒரு தெளிவில்லாத சிந்தனையில் உடஞ்சி போயிடுறாங்க. இப்போ நீங்கள் துவக்கத்துலேயே அவர்கிட்ட நீங்கள் பேசுகின்ற பொழுது ராமமூர்த்தி சார் எடுத்த எடுப்புலேயே மதத்துக்குள் நுழைஞ்சிட்டாரு. நீங்கள் ஒன்று ஆழ்ந்து பார்க்கணும். இந்து சமயத்தை சார்ந்த சகோதரர்களும் சகோதரிகளும் பெரியாரை எதிர்க்கின்ற பொழுது மைனாரிட்டி செக்ஷன்னு சொல்கிறோம் பாருங்கள், சிறுபான்மையினர் மாத்திரம் ஏன் பெரியாரை ஆதரிக்கின்றார்கள்? அது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் பெரியாரை ஆதரிக்கின்றார்கள் என்றால் அங்கே கடவுள் மறுப்பு முன்னே இல்லை, அவர்களும் கடவுளை தொழுறாங்க, ஒரே இறைவன். இங்கே இயேசுபிரா நாளைக்கு கூட கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறாங்க. அப்போ மைனாரிட்டி செக்ஷனில் சிறுபான்மையினர் பெரியாரை நேசிக்கின்ற பொழுது பெரும்பான்மையினராக இருக்கின்ற மக்கள் ஒரு கருத்து வேறுபாட்டில் இருக்கின்றார்கள் என்றால் கடவுளையும் தாண்டி மத நம்பிக்கையை தாண்டி ஏதோ ஒன்று பெரியாரோடு அவர்களை இணைக்குது. மதம் இறைவனை காட்டுகின்ற முயற்சின்றது கிடையாது, அது வர்ணாசிரம படிகளை கொண்டு வந்துருச்சு. அது தனி மனித துதிப்பாடெல்லாம் போயிட்ட மாதிரி ஐயா சொன்னது போன்று சில மூட நம்பிக்கைகளை பழம்பாட்டு பழங்கணக்கு என்றெல்லாம் பாழாகி போனவரின் முக்காட்டு முகத்திரையை கிழிக்க வேண்டிய சூழல் இருந்ததுனால அவர் வந்தார். எனவே மதவாதிகள்ன்ற ஒரே பட்சத்துக்குள் வைக்காமல் ஒரு ஆழ்ந்து பார்க்கின்ற பொழுது ஏன் சிறுபான்மையினர் மாத்திரம் நேசிக்கின்ற ஒரு பெரியார் பெரும்பான்மையினர் இடத்திலே ஒரு கேள்விக்குறியாக நிற்கிறார் என்று பார்த்தால் கொள்கை அளவிலே அவர்கள் மாற தயாராக இல்லை. அதை கொண்டு செல்லுகின்ற முயற்சியிலே பெரியார் அமைப்பை சேர்ந்த பெரியாருடைய வார்த்தைகள், பெரியாரை நாங்கள் தூக்கி சுமக்கிறோம், அந்த கட்சியில் இருக்கின்றவர்கள் வந்து இன்னும் ஒரு தெளிவான சிந்தையில் அந்த ப்ரொபகண்டா யூனிட் இருக்கு பாருங்க, கொண்டு போய் சேர்க்கின்ற அமைப்பு, அந்த கருத்தாக்கம், அந்த கருத்தியல் சரியாக போகிற இடங்களில் வந்து அவங்க சரியாக கொண்டு போகலை. அதனால தான் அந்த முரண்பாடுன்னு நினைக்கிறேன். எந்த சூழலுக்கும் எந்த காலகட்டத்திற்கும் பெரியார் தேவை. சரியாக கொண்டு போகாதவர்கள்னா யார் யாரையெல்லாம் சொல்கிறீங்க? கொண்டு செல்கிறவர்கள் யாருன்னு சொல்கிறீங்க? கொண்டு செல்லாதவர்கள், செல்லவில்லைன்னு சொன்னீங்க. ஆமாம். யாரெல்லாம் சரியாக கொண்டு செல்லாதவர்கள்? இது நான் தனிப்பட்ட முறையில் நான் பெயரை சொல்லி அப்படி சொல்ல முடியாது. பெரியார் உங்களுக்கு நாடறிந்த ஒரு செய்தி. அது பெரியார் மீது பற்றி இருக்கின்ற, ஒரு நிமிஷம், பெரியாரின் மீது பற்றி இருக்கின்ற அமைப்பு ரீதியிலே பெரியாருக்கென்று அவருடைய பெயரிலே அமைப்பாக வைத்துக்கொண்டு ஒரு ஆர்கனைசேஷன் அமைப்பு ரீதியிலே பெரியாரை தூக்கி சுமந்து அவருடைய கருத்துக்களை வெளியே கொண்டு வருகின்ற அமைப்புகள் இருக்கு.
கொள்கை அளவிலே இவர்களுடைய துவக்கம் ரொம்ப சரியாக இருக்கும். ஆனால் காலப்போக்கில் அரசியல் சூழ்ச்சியில் விழுந்துடுறாங்க. எதை முன்னிறுத்தி அவர்கள் அந்த ஓட்டத்தை துவக்கினாங்களோ அந்த ஓட்டம் அப்படி நின்று போகுது. எனவே பின்தொடர்ந்து வருகின்றவர்களுக்கு முதலில் அவர்கள் சொன்ன செய்திக்கும் அவர்கள் நடந்து கொள்ளுகிற விதத்திற்கும் ஒரு பெரிய இடைவெளி விழுகின்ற காரணத்தினாலேயே சொல்லுகின்றவர்களுடைய கருத்தை பார்க்காமல் இவர்கள் பெரியாரை சார்ந்ததுனாலேயே பெரியாருக்கும் சமூகத்திற்குமான இடைவெளியை அவங்க உண்டாக்கிட்டே இருக்கிறாங்கன்னு தான் சொல்லுவேன். ஒரு ஆர்வமாகவே தெரிந்து கொள்ள விருப்பம், அரசியல் சூழ்ச்சியில் விழுந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கிறார்களா அல்லது அவர்கள் இன்னும் ஒரு கழகமாகவே இருந்து கொண்டிருக்கிறார்களா? அரசியல் பிரிக்கிறது அவங்கள மிக அழகான முறையில் ஒரு இயக்கம் என்று வைத்துக் கொண்டீர்கள் என்றால் ஒரு மூமெண்ட் இந்த சமூகத்திற்கு ஒவ்வொன்றும் வித்தியாசமான வகையில் வருது. புரட்சி வெடிக்குதுன்னு வைங்க, அந்த மூமெண்ட் பொலிட்டிக்கல் மூமெண்ட்டாக உள்ளே நுழைகின்ற பொழுது சில சங்கடங்கள் வரும். இப்போ சமூக மூமெண்ட், சமூக இயக்கத்திற்கும் அரசியல் இயக்கத்திற்கும் பெருத்த வித்தியாசம் இருக்குது. அரசியல் இயக்கம் கிட்டத்தட்ட சில லாப நஷ்டங்களை கணக்கில் போட்டு தான் பண்ணும், மக்களுடைய பல்ஸ் பீட்டை கணக்கில் வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் சமூக இயக்கம் அப்படி கிடையாது, மக்களுடைய விழிப்புணர்வு மாத்திரம்தான் அவங்களுடைய இலக்காக வச்சுக்கிட்டு பண்ணும். இதில் என்னன்னா அரசியலில் தாங்கள் ஜொலிக்க வேண்டும் நினைக்கிற காரணமோ அல்லது என்ன ஒரு அடையாளம் எப்படின்றதுனால இன்று அதிகமாக உடைந்திருப்பது இன்னும் ரொம்ப வேதனைக்குரிய செய்தி என்ன தெரியுங்களா? மதத்திற்குள் நீங்கள் சமயத்திற்குள் நுழையும் போது தான் ஒவ்வொரு சமயத்துக்குள்ளும் நிறைய பிரிவுகள் இருக்கும். ஒரு கடவுளை வணங்குகின்ற இடத்துல போயிருந்தீங்கன்னாவே அதில் 10 பிரிவு இருக்கும், 100 இருக்கும், அவங்களுக்கு தனித்தனியான பழக்க வழக்கங்கள் இருக்கும். ஆனால் இன்று பெரியாரிஸ்ட் சொல்கிறாங்க பாருங்க, அவர்களிடத்துல சமயத்தை காட்டியும் அவர்களிடத்துல இருக்கிற பிளவுகள்ன்றது இது ஒரு ஆரோக்கியமான சூழல் கிடையாது. திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பு